நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. வர இருக்கிற வாரங்கள் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீக்லி கேண்டில் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது, நெஃப்டியோட கேண்டில் என்ன சொல்ல வருது, பேங்க் நிஃப்டியோட கேண்டில்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம் நண்பர்களே. நெஃப்டியோட வீக்லி கேண்டில் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருந்துச்சு. நான் இதை பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தேன். எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு சேனல் பேட்டர்னை மார்க்கெட் ஒரு 3 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இடையில என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு டைம் கீழே ஃபாலோ ஆனிச்சு. அகைன் என்ன பண்ணுச்சு, அதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு. அகைன் திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனையே மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போது இந்த ட்ரெண்டு படி தான் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனிச்சுல, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ப்ரைமரி ட்ரெண்டை மார்க்கெட் உடைச்சிது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சில ஈவெண்ட்டாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பை பண்ணிகிட்டு இருக்க லெவலை விட பல மடங்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை சொன்னதுனால இங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு. சரிங்களா, இந்த ஏற்றம் எது வரைக்கும் இருக்கும், எப்படி வர இருக்கிற நாட்களில் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் அனலைஸ் பண்ணலாம். இப்போ வீக்லி கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலை விட கீழே தான் இருக்குது. சரிங்களா, இப்போது அடுத்த கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளார இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு அந்த டைமிங்கில் மார்க்கெட்டோட மொமெண்டம் இங்கேருந்து இந்த லெவலுக்கிட்ட போய் 23,200 இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலுக்கிட்ட போய் நிற்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த லெவல்லேருந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த ட்ரெண்டை பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெண்டை நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஓரல் செக்ஷன் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் 22,000 ஒரு ஸ்பைக்கு வித்தின் 5 மினிட் கேண்டில்லையே ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்துச்சு. என்ன கேண்டில்னு இதெல்லாம் தெரியல. இந்தமாரி மொமெண்டத்திலலாம் யாராவது எடுத்துருந்தீங்களான்னு தெரில. ஒரு சில பேர்லாம் இந்த இடங்கள்லேயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு ஒன்று காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த ட்ரெண்டு இதுதான். நெஃப்டிலையும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. இந்த லெவல், இந்த இடத்துல இருந்து இங்கே, திருப்பி இங்கே, திருப்பி இந்த இடம், திருப்பி இந்த லைன் ட்ரெண்டு. ஓகே, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணும். சரிங்களா, இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்குது. அது எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரேஞ்ச், இந்த பாட்டத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த லெவலை இப்படி வச்சுக்கோ. ஓகே, மார்க்கெட் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. இந்த ட்ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ட்ரெண்டு கிடச்சிது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு தான் இந்த லெவல் வரைக்கும் போணுச்சு. ஓகேங்களா, அதே போல் மார்க்கெட்
இந்த ட்ரெண்டையும் கனெக்ட் பண்ணோன்னா இந்த லெவல் வருது 22,789 அப்படிங்கிற லெவலு. இந்த லெவலில் மார்க்கெட் ஒன்ஸு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போகும். அது வந்து எது வரைக்கும் போகும்னா 23,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. சரிங்களா? இந்த ரேஞ்சையும் பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு ஒரு பேரலல் பேட்டர்னாகவும் வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சு சைடுவேஸ்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ். இந்த லெவலுக்கு போகலை அப்படின்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ரேஞ்சில் இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து இப்படி 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 ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். இதை இப்படி பார்த்தோன்னு வச்சிங்களேன், இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி கூட வரும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு கூட இருக்கும். அதை நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லெவல்லேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. தென் இன்ட்ராடேக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து ஒரு 2 டேஸாக ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. எந்த ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஹவரில் இந்த ரேஞ்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியாக நான் சொன்னது, இந்த பெரிய ட்ரெண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியாக சொன்னேன். இப்போ வந்து பார்த்தோன்னா 1 ஹவரில் நான் ட்ரெண்டை சொல்கிறேன். இந்த லெவலை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மேலே போணுச்சு. இங்கே இடத்துல வந்து பாருங்கள், இந்த லெவல் ஏரியாவில் தான் வந்து இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த செக்ஷன் கூட வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ரேஞ்சில். திருப்பி அகைன் இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா திருப்பி போயிட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து பார்த்துக்கோங்க. வீக்லியில் இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நாள் நம்ம மண்டே போனதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 நாள் இந்த ட்ரெண்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? இது வந்து பார்த்துக்கோங்க. தென் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, நான் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் பெருசாக சேஞ்ச் பண்ண விரும்பல. 22,061 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,937 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,824 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ குருசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்த ஹை 22,523 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,000 இந்த லெவலில் வச்சுக்கோங்க. 22,600 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போணுச்சுன்னா இந்த நியூ ஆல் டைம் ஹை வச்சுது பார்த்திங்களா, இந்த ரேஞ்சில் நியூவாக ஒரு நியூ ஹை. எப்போதுமே வந்து என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து நியூ ஹை வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. இப்படியே போயிட்டு நியூ ஹை இந்த ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணிப்போம், ஆல் டைம் ஹைக்கு மேலே போகுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதனால் இந்த நியூ ஆல் டைம் ஹை வந்தாலே நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். சரிங்களா? இந்த நியூ ஆல் டைம் ஹையே இந்த ரேஞ்சை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நெஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இந்த சேனல் பேட்டர்னை விட்டு இப்போ டவுன் ட்ரெண்டை விட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுக்குது. இந்த லெவலை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறதுக்கு புரியும். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நெஃப்டியில் கூட அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் பேங்க் நெஃப்டியில் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணல. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி இந்த ரேஞ்சில் இப்படி சப்போர்ட் எடுத்துருக்குங்களா. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்லே தான் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டபுள் பாட்டம் எடுத்துருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது. அதனால் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு தற்காலிகமாக இருக்குது. இந்த வீக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மந்த்லியில் இருக்கிறதுனால, மந்த்லி எக்ஸ்பிரியில் இருக்கிறதுனால ஒரு கன்சால்டேஷனோட கூடிய அப் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 47,334 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு.
அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,154 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 46,974 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா மார்க்கெட் மேலே வந்திருக்குல்ல. இந்த லெவல் 48,215 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே அதற்கு மேலே வந்துச்சு அப்படி 48,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,391 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,661 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டி போலவே ஒரு சேனல் பேட்டர்னில் தான் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 21,131 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,936 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் ஃப்ரைடே வந்த ஹை, ஃப்ரைடே சனிக்கிழமை அன்னைக்கு வந்த ஹை 21,521 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,900 அப்படிங்கிற ரேஞ்சு, 21,890 அப்படி 900 அப்படிங்கிற ரேஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபின் நிஃப்டியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்புமே வந்து எப்போதுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி மிட் கேப்பில் வந்து தெரிஞ்சிருது, மிட் கேப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இங்கே ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதை பாருங்கள். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஓவராலாக இப்படி போயிட்ட மார்க்கெட்டு இங்கே வந்து பாருங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். திருப்பி மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு திருப்பி வந்து மேலே தான் போகுது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டைப்பில் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அகைன் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இது எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னோட பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் போணுச்சுல. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த சேனல் பேட்டர்னை டவுனை பிரேக் பண்ணியிருக்கு. திருப்பி இந்த சேனலை வந்து தொட்டுட்டு இந்த டவுன் பாட்டமாக தொட்டுட்டு தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டம் லைனை வந்து தொடுற வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ அந்த மேலே போயிட்டு இருக்க லைன் வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த 11,500ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இப்போது இந்த 11,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், 400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 400 ப்ரீவியஸாக வந்த ஹை 350 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகே, 11,154 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,973 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,694 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 லைனும் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குருஷியலாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாகவே பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த லெவல்லாம் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகுது. அப்படியே வந்து அந்த ட்ரெண்டையும் பார்க்கலாம், இல்லைனாலும் இன்னொரு ட்ரெண்டு இப்படியும் பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சையும் பார்க்கணும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒரு டபுள் பாட்டம் மாரி கூட வச்சுட்டாலும் நம்ம மேலே போகுதுன்னு நினைப்போம். நியூ ஹை வச்சுட்டு இந்த ரேஞ்சில் போய் ஒரு 500ங்கிற ரேஞ்சில் போய் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. எப்போதுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹை வைக்கும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. அதனால் கொஞ்சம் நியூ ஹை வைக்கும் போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. நியூ ஹை வைக்கும் போது ஏன் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே மார்க்கெட்டுக்கு வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் அதோட சேர்ந்து ஒரு நியூஸும் தேவைப்படுது. டெக்னிக்கலோடு சேர்ந்து ஒரு நியூஸ் தேவை அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நியூ கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபார்ம் பண்ண போகுது, எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால தான்
நியூ ஆல் டைம் ஹையில் வெயிட் பண்ணுது. நியூ ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூ ஆல் டைம் ஹையில் வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்த சாதகமான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த இடத்த இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் இமிடியேட்டாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இருந்துக்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டே கண்டினியூ ஆகும்போது ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் இல்லைனாலும் ஒரு மினிமமான ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு புது கவர்மெண்ட் வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேனிக்கில் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த செல்லிங் வந்து பெரிய அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நியூ ஹை போனாலும் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, முதலீடு செய்கிறவங்களாம். ஆனால் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுங்கும் போது இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு யாருக்கு என்னென்ன மாதிரியான நடக்க போகுது, என்னென்ன மாதிரியாத ஃபண்டுலாம் வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த நிதிலாம் ஒதுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த செக்டார்லாம் வந்து அவங்க விருப்பப்படுற மாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு இங்கேருந்து ஒரு சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளை எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரியாக்ஷன் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் அதேமாரி ரன் ஆகிட்டு இருக்கும்போது கண்டினியூவாக மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்க சினாரியோ வந்து சொல்லுது. சரிங்களா? நம்ம சேனல் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 5லேருந்து ஒரு 7-8 அக்கௌண்ட் கூட வச்சுக்க முடியும். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான டிமெண்ட் அக்கௌண்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து வெரி லோ ப்ரோக்கரேஜ், தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 1 ஹவர்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இதில் அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈக்விட்டியை ஒரு இதில் ட்ரேட் பண்ணுங்கள், ஆப்ஷனை வந்து ஒரு இதில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டியே நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா 2x 3x 4x மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் தராங்க. சரிங்களா? ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1க்கு 2-3 அக்கௌண்ட் இருந்தால் கூட இதையும் சேர்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மற்ற ப்ரோக்கரேஜோட எப்படி இருக்குது, உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிங்க. முழுக்க உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலும் இதே போல் நீங்கள் டெக்னிக்கல் அனலிஸை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க. யாரோட உதவியும் இல்லாமல் எப்போதும் லைஃப் லாங் உங்களால் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன் எதற்காக சொல்கிறேன்னா, மார்க்கெட்டுங்கிறது 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ப்ரிடிக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்படி நடக்கலாம், மேக்ஸிமம் நடக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் அட்வைஸு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.